இந்த உலகத்தில் மனிதர்கள் மட்டும்தான் வாழ்கிறார்கள் என்று நினைக்கிறோமா? இல்லை. நம்ம கண்களுக்கு தெரியாத இன்னொரு படைப்பு இருக்கிறது. அவர்கள்தான் ஜின்கள். ஜின்கள் எப்படி உருவாக்கப்பட்டார்கள் தெரியுமா? இதை பற்றி குர்ஆன் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. அல்லாஹ் மனிதனை மண்ணிலிருந்து படைத்தான், வானவர்களை ஒளியிலிருந்து படைத்தான், ஆனால் ஜின்களை புகையற்ற நெருப்பிலிருந்து படைத்தான். இது வெறும் கதையில்லை, இது உண்மை, இறைவனின் வார்த்தை. ஜின்கள் நம்மைப் போலவே சிந்திக்க முடியும். நல்லதை தேர்வு செய்யலாம், தீமையையும் தேர்வு செய்யலாம். ஜின்களில் கூட 2 வகைகள் இருக்கின்றன. இறைவனை நம்பும் முஸ்லிம் ஜின்கள், இறைவனை மறுக்கும் காவிர் ஜின்கள். இந்த ஜின்களில் ஒருவன்தான் மிகவும் புகழ்பெற்றவன், இப்லீஸ். ஒரு காலத்தில் அவன் மிகுந்த இறை பக்தி கொண்டவன். ஆனால் அகந்தை அவனை வீழ்த்தியது. அவன் அல்லாஹ்வின் கட்டளையை மறுத்தான். அதனால் அவன் ஷைத்தானாக மாறினான். அதிலிருந்து மனிதர்களை தவறான பாதைக்கு இழுத்துச் செல்ல அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் நினைவில் வைங்க, ஜின்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் நம்மை கட்டுப்படுத்த முடியாது. நம்ம இறைவனை நினைச்சால் அவர் பாதுகாப்பு நிச்சயம். காணாத உலகம் இருக்கிறது, ஆனால் பயப்பட வேண்டாம். இறைவனை நம்பினால் நீங்கள் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள். இன்னும் பல முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் சொல்ல மறக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.